இலங்கையிலே இதுவரை காலமும் இருந்த 4 வருடங்களாக நீடித்து வந்த சாவக்கேடு இப்போது இலங்கையை விட்டு அகன்று செல்கின்றது என்ற அடிப்படையிலே ஊடக சந்திப்பின் போது உதயகமன்பல அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான தூதுவர் ஜூலி சாங்கை பார்த்து கடுமையான இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு இந்த சாவக்கேடு 4 வருடங்களின் பின்னர் இலங்கையை விட்டு செல்கின்றது என்று பால்சோறு பொங்கியும் சாப்பிட்ட விடயம் இடம்பெற்றிருக்கின்றது. அத்தோடு இந்த கசபதேரர் பலாங்கொட கசபதேரர் திருகோணமலை சிறைச்சாலைக்குள்ளே உண்ணாவிரதம் என்ற விடயம் பேசுபொருளாக மாறி இப்போது தென்னிலங்கையிலே தீயாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றது. அத்துரலிய ரத்னதேரர் விமல் வீரவம்ச என்று இலங்கையின் தேசியவாதிகள், அதாவது சிங்கள இனவாதிகள் எல்லோருமே இப்போது ஒன்று சேர்ந்து கசபதேரரை பார்ப்பதற்காக திருகோணமலை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அத்தோடு இது தொடருமாக இருந்தால் இந்த அரசாங்கமே இனக்கலவரத்தை தூண்டிவிடப் போகின்றது என்ற அடிப்படையிலும் கடும் எச்சரிக்கைகள் அனுரவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்திலே வைத்து சொல்லியிருக்கின்றார், தொல்லியல் மற்றும் மத தலங்களை அடிப்படையாக கொண்டு இனவாதத்தையும் மதவாதத்தையும் இலங்கையிலே தூண்டுகின்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இப்போது இலங்கையிலே மீண்டும் இனவாத கருத்து அல்லது இனவாதத்தை தூண்டிவிடுகின்ற செயற்பாடுகள் இது தீவிரமாக இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றது. இதிலே முன்னிலையிலே இப்போது பௌத்த மதகுருமார் இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அதிலும் இவர்களோடு சேர்ந்து இந்த இனவாதிகள், நாங்கள் இனவாதிகள் என்று சொல்வோம், சிங்கள மக்கள் சொல்பவர்கள், அதாவது சிங்கள தேசியவாதிகள் என்று அவரை அழைப்பார்கள். இந்த அப்போதைய விமல் வீரவம்ச, இப்போதும் அவர்தான், அவர் உண்ணாவிரதத்தை முடித்து விட்டார். இப்போது விமல் வீரவம்ச, உதயகமன்பல, சரத் வீரசேகர, ராஜபக்சக்கள் தரப்பு, இப்படி என்று எல்லோருமே இப்போது ஒன்றிணைய ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்களோடு ரணிலும் தன்னுடைய கையை கொண்டு வந்து அதற்குள்ளே கொடுப்பதற்காக தயார் நிலையில் இருக்கின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அதிலும் இந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் திருகோணமலையினுடைய நீதிமன்றத்தினால் அதாவது திருகோணமலை கடற்கரை பகுதியிலே புத்த சிலை வைக்கப்பட்ட விடயம் சார்ந்து சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. இந்த நேரத்திலே போலீசாரெல்லாம் பௌத்த பிக்குகளால் தாக்கப்பட்டிருந்தார்கள். இந்த விடயம் மிக பெரும் பேசுபொருளாக இலங்கையில் ஏற்பட்டு அரசியலேயே ஒரு நள்ளிரவிலே ஆட்டம் காண வைத்த சம்பவம் என்று சொல்லலாம். அனுர அரசாங்கம் விடிந்தால் கவிழ்க்கப்பட்டிருக்கும் என்ற நிலைக்கு கூட அந்த அளவுக்கு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம். காரணம், ஒட்டுமொத்த தேரர்களும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். உடனடியாக அந்த புத்தர் சிலை அகற்றப்பட்ட இடத்திற்கே கொண்டு வந்து புத்தர் சிலை வைக்கப்பட்டது என்பது மிக முக்கியமான விடயம். அப்படி இருக்கின்ற போதுதான் கடந்த 15ஆம் தேதி இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது அதிலே ஈடுபட்ட குழப்பம் விளைவித்தார்கள் என்ற அடிப்படையிலே புத்தர் சிலையை இந்த கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய சொல்லுக்கு மீறி அங்கே கொண்டு வந்து வைத்தார்கள் என்ற அடிப்படையிலே 4 பௌத்த தேரர்கள், அதிலே கசபதேரர், பலாங்கொட கசபதேரர், அந்த திருவோணமலை அந்த விகாரைக்கு பொறுப்பாக இருக்கின்ற பலாங்கொட கசபதேரரும் கைது செய்யப்பட்டிருந்தார். இவரோடு சேர்த்து இவரோடு சேர்த்து 3 பேர், மொத்தமாக 4 தேரர்கள், 5 பொதுமக்கள், அந்த விடயத்திலே தூண்டுதலாக இருந்த பொதுமக்கள் என்று சொல்ல 5 பேரும் கைது, மொத்தமாக 9 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் சிறையடைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த பலாங்கொட கசபதேரர் ஓரிரு நாட்கள் 16ஆம் திகதி உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். அதே 16ஆம் திகதி அந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டிருந்தார். இவர்களை சந்திப்பதற்காக இப்போது தேரர்கள் படையெடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதுவும் தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்ட விமல் வீரவம்ச அவர்களை சென்று சந்தித்த போது ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார். இந்த அரசாங்கம் தேவையற்ற வேலை செய்கின்றது. அதுவும் இந்த அரசாங்கம் திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினர், தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினருடைய சொல்லை கேட்டு தான் இந்த ஆட்டம் ஆடுகின்றார்கள் என்று யாரை குறிப்பிட்டார் என்று எல்லோருக்குமே தெரியும். அதாவது பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அவர்களைத்தான் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். விமல் வீரவம்ச சொன்ன விடயம், இந்த திருகோணமலையைச் சேர்ந்த தேசிய மக்கள் சக்தி ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஒரு சொல்லை கேட்டு இந்த நீதிமன்றமும் சரி, இந்த கடலோர பாதுகாப்பு திணைக்களமும் ஆடுகின்றது. எனவே இப்போது இல்லை இந்த கடலோர பாதுகாப்பு திணைக்களத்திற்கு, ஆட்சி முடியட்டும் உங்களுக்கு இருக்கு என்ற அடிப்படையிலே கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தை கடுமையாக, கடற்கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தை கடுமையாக எச்சரித்திருக்கின்றார் இந்த விமல் வீரவம்ச. காரணம், பௌத்த தேரர்களை பிடித்து உள்ளே வைத்து விட்டார்கள் இந்த கடற்கரையோர பாதுகாப்பு திணைக்களம் என்ற அடிப்படையிலே பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அதோடு மிக விரைவிலே இந்த விடயம் பெரும் பேசுபொருளாக மாறும், அனுர அரசாங்கத்திற்கு இது ஒரு பாடமாக அமையும் என்ற அடிப்படையிலும் கொஞ்சம் எச்சரிக்கை பதவியே விமல் வீரவம்ச விடுத்திருந்தார். அதே போன்று நேற்றைய தினம் ஒரு சந்திப்பிடம் பெற்றிருந்த, குறிப்பாக அத்துரலிய ரத்ன தேரர், இவர்
இவர் ஒரு மிக பெரும் இனவாதி. இந்த அத்துரலிய ரத்தின தேரர் நேற்றைய தினம் கசப தேரர் மற்றும் அந்த 9 பேரை சந்திக்க சென்றிருக்கின்றார் சிறைச்சாலைக்கு. அங்கே சந்தித்த பின்னர் ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார். மீண்டும் நாங்கள் சும்மா இருக்கிறோம், மீண்டும் எங்களை தூண்டி விடுகின்றார் இந்த அனுரகுமார் திசாநாயக்க. அதாவது நாடு சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது, எல்லோருமே அமைதியாக இருக்கின்றோம், இந்த விடயத்தை கொண்டு மதவாதம் மற்றும் இனவாதம் தூண்டுபட போகின்றது, இதை இந்த அரசாங்கமே செய்ய போகின்றது என்ற அடிப்படையிலான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதை ஒன்றும் சாதாரணமாக பார்க்க முடியாது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். காரணம், பௌத்த தேரர்களினுடைய போராட்டங்கள் அல்லது பௌத்த தேரர்களுடைய தலையீட்டுடனான போராட்டங்கள் இப்போது ஆங்காங்கே வெடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. அதுவும் மிக பெரும் தலைகள் என்று சொல்லப்படக்கூடிய இனவாத பௌத்த தேரர்கள், ஆனால் மதிப்பு மிக்கவர்கள், சிங்கள மக்கள் அதாவது பௌத்த மக்கள் மத்தியிலே மதிப்பு மிக்க பௌத்த தேரர்கள் தான் இப்போது களத்திற்கு வந்திருக்கின்றார்கள். அதிலே ஒருவர் தான் மிகுந்தலை பௌத்த, அந்த மிகுந்தலை விகாராதிபதி. எனவே அவர் களத்தில் இறங்கி இருக்கின்றார் என்றால், குறிப்பாக இந்த மிகுந்தலை என்றால் அனுராதபுரம், பொலனறுவை, குருநாகல், அதேபோல் அதை சூழ உள்ள பல பகுதிகளிலும் இருக்கின்ற சிங்கள மக்கள் அது பௌத்த மக்கள் அவரை அந்த அளவுக்கு பார்க்கின்றார்கள். எனவே நிச்சயமாக அவர்கள் பின்னால், அந்த தேரரின் பின்னால் திரள்வதற்கான வாய்ப்புகளே அதிகமாகத்தான் காணப்படுகின்றன. எனவே அந்த மிகுந்தலை தேரர் களத்திலே குதித்து விட்டார். குறிப்பாக இந்த அரசாங்கத்திற்கு எதிராக டொனால்ட் ட்ரம்பிடம் சென்று நான் முறையிடப் போகின்றேன் என்ற கருத்துக்களை எல்லாம் மிகுந்தலை தேரர் குறிப்பிடுவது மிக மிக முக்கியமான விடயம். அத்தோடு அவரும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவை நாடி இந்த அரசாங்கத்திற்கு எதிராக முறையீடு செய்திருக்கின்றார். அத்தோடு கல்வி சீர்திருத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும், 6ஆம் ஆண்டு பாடப்புத்தக விடயம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும், பிரதமர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகளை எல்லாம் அவர் முன்வைத்து இன்னும் ஒரு புறம் போராட்டம். இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது கசபதேரருடைய உண்ணாவிரதத்தை வைத்துக்கொண்டு, அவர் உண்ணாவிரதத்தை முடித்து விட்டார், அதை மையமாக வைத்துக் கொண்டு அத்துரலிய ரத்தின தேரர், இதே போன்று சீல ரத்தின தேரர், இந்த விமல் வீரவம்சம் என்று பலர் இப்போது களத்திலே குதித்திருக்கின்றார்கள். இந்த விடயங்களை எல்லாம் அவர்கள் மையமாக கொண்டு இப்போது காய் நகர்த்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். இவை அனைத்துமே ஒரு இனவாத செயற்பாடு அல்லது மதவாத செயற்பாடுகளை மையமாக கொண்டு நகர்கின்ற போதுதான் நேற்றைய தினம் உதயகம்மன்வல குறிப்பிட்டிருக்கின்றார் ஊடக சந்திப்பின் போது, இந்த நாட்டை இதுவரை 4 வருடங்கள் வரையிலே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த சாபம் இன்றோடு விலகுகின்றது என்ற அடிப்படையிலே அமெரிக்காவுடைய இலங்கைக்கான தூதுவர் ஜூலி சாங்கை பார்த்து சாபக்கேடு என்ற அடிப்படையிலும் அவர் இன்றோடு வெளியே போகின்றார். எனவே நாங்கள் பால்சோறு பொங்கி கொண்டாடுவோம். இந்த பால்சோற்றை ஊடக சந்திப்பின் போது அவரும் அவரோடு இருந்த 2 பேரும் சேர்ந்து ஊடகங்கள் முன்னிலையிலே சாப்பிட்டு மகிழ்ச்சியையும் தெரிவித்திருந்த விடயமும் மிக பெரும் எல்லோரையும் பேசுபொருளாக மாற்றியிருந்தது. அதிலும் இந்த உதயகமன்வல சொல்லியிருக்கின்றார் இந்த அரசாங்கத்தை பார்த்து, கவனமாக செயற்படுங்கள், நீங்கள் செயற்படுகின்ற போர்வையிலே இனவாதம் தூண்டப்படுகின்றது, நீங்கள் பௌத்த பிக்குகளை கைது செய்கின்றீர்கள், அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்ற போது நீங்கள் சென்று யாழ்ப்பாணத்திலே இந்த பொங்கல் பொங்கி அதை சாப்பிடுகின்றீர்கள் என்ற அடிப்படையிலே விமர்சனம் முன்வைத்திருந்தார். ஆனால் அவரும் அங்கே பால்சோறு சாப்பிட்டிருந்தார் என்பது மிக முக்கியமான விடயம். எனவே அனுரகுமார் திசாநாயக்க பொங்கல் பொங்கி சாப்பிடுகின்றார் யாழ்ப்பாணம் சென்று. ஆனால் திருகோணமலையிலே பௌத்த பிக்குகள் சாப்பாடின்றி இருக்கின்றார்கள், சிறை சாப்பாடுகளை சாப்பிடுகின்றார்கள். இது ஒரு மிக மோசமான நிலை என்று இப்போது அனுரகுமார் திசாநாயக்கவை பார்த்த இந்த தரப்புகள் எல்லாம் எச்சரிக்க ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இன்னும் ராஜபக்ச தரப்பு தான் இந்த திருகோணமலை சிறையிலே இருக்கின்ற கசபதேரர் உட்பட மொத்தமாக 9 பேரையும் சந்திக்க செல்லவில்லை என்பது மிக முக்கியமான விடயம். அதுவும் ஓரிரு நாட்களில் நடந்துவிடும். குறிப்பாக 19ஆம் தேதி அவர்களுக்கான அடுத்த வழக்கு, அந்த வழக்கிலும் அவர்களை சிறையடைக்கும்படி உத்தரவிட்டால் நிச்சயமாக மிக பெரும் இனவாதிகள் எல்லாம் திரண்டு போய் திருகோணமலை சிறைச்சாலையில் இருப்பார்கள். வெவ்வேறு இடங்களிலிருந்து பஸ்களிலே பேருந்துகளிலே ஆட்களை கொண்டு போய் திருகோணமலை சிறைச்சாலைக்கு முன்னெல்லாம் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த அளவிற்கு நகர ஆரம்பித்திருக்கின்றது இப்போதைய நிலை. இதைத்தான் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்ற, அதுவும் சாவகச்சேரியில் இடம்பெற்ற இந்த மக்களுக்கு உரையாற்றுகின்ற போது இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த பொங்கல் நிகழ்வுகளின் போது அந்த உரையின் போது குறிப்பிட்ட விடயமானது தொல்பொருள் திணைக்களம் அல்லது தொல்பொருள் மையங்களை கொண்டும் மத தலங்களை கொண்டும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டுவதற்கு ஒரு மிக பெரும் சக்தி இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அவர் ஒரு புறம் சொல்லவில்லை, 2 புறமுமே சொல்லியிருக்கின்றார். தமிழர்களையும் சிங்களவர்களையும், அதாவது இந்த விடயத்தை மையமாக கொண்டு நகர்த்துவர்களை தான் சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக இந்த மதத்தலங்களை, அதாவது இந்த தொல்லியல் திணைக்களம், தொல்லியல் இடங்களை கொண்டு இனவாதத்தை தூண்டுகின்றவர்கள் நிச்சயமாக பௌத்த தேரர்கள் தான். அதாவது கிழக்கு வடக்கில் இருக்கிற பல பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றது. மதத்தலங்களை கொண்டு இனவாத செயற்பாடுகள் என்று பார்க்கின்ற போது அதுவும் பௌத்த தேரர்கள் தான். அதே போன்று தையிட்டியை கொண்டு தமிழ் தேசிய கட்சிகளும் சில இந்த விடயத்தை முன்னகர்த்துகின்றது என்பதை அவர் நாசுக்காக குறிப்பிட்டிருக்கிறார் என்பதுதான், மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். எனவே நேரடியாகவே இவர் சொல்லிவிட்டார், தொல்லியல் மற்றும்
இந்த மதத்தலங்களை மையமாக கொண்டு இனவாதமும் மதவாதமும் தூண்டப்படுகிறது. அதற்கு மிக முக்கியமான சான்றுதான் இப்போது திருகோணமலையிலே இடம்பெறுகின்ற இந்த நகர்வும் அத்தோடு இந்த மிகுந்தலை விகாராதிபதியினுடைய தலையீட்டோடு அவர் மாத்திரமல்ல அவரை சூழ மற்றவருடைய பேர் எனக்கு தெரியாது, அவரை சூழ பல தேரர்கள் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தேரர்கள் ஒன்றிணைத்து விட்டார்கள். இந்த மிகுந்தலை தேரரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் கடந்த காலங்களிலே இந்த 13வது திருத்தச் சட்டத்தை கிழித்து தீ வைத்து எரித்ததிலே இவருடைய பங்கு மிக முக்கியமானது. அதாவது 13வது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்படக்கூடாது, அப்படி நிறைவேற்றப்பட்டால் இப்படித்தான் கிழித்த பாராளுமன்றத்துக்கு முன்னே வைத்து இந்த 13வது திருத்தச் சட்டத்தினுடைய பிரதியை கிழித்து அதனை தீ வைத்திருந்தார். இது நடக்குமானால் மிகுந்தலையிலிருந்து இந்த கொழும்பு நோக்கி மிக தேரர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து பௌத்த மக்களையும் ஒன்று சேர்த்து மிக பெரும் பேரணியை மேற்கொள்வோம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தவர். இப்போது பிரதமர் ஹருணி அமரசூரியவுக்கு எதிராக அதே தேரர் களத்துக்கு வந்திருக்கின்றார். அவரை பதவியிலிருந்து தூக்க வேண்டும் என்றும் இந்த புதிய பாடத்திட்டம், அதாவது 6ஆம் ஆண்டு பாடத்திட்டம் புதிதாக சேர்க்கப்பட போகின்றது, புதிய ஒரு கல்வி சீர்திருத்தம் என்று வருகின்ற விடயம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது. ஆனால் இப்போது நேற்றைய தினம் ஒரு போராட்டம் ஒன்று கொழும்பிலே, அதுவும் கல்வி அமைச்சுக்கு முன்பு இடம்பெற்றிருந்தது. இந்த 6ஆம் ஆண்டிலே கொண்டு வரப்பட இருக்கின்ற புதிய கல்வி சீர்திருத்தத்தை உடனடியாக கொண்டு வாருங்கள் என்ற அடிப்படையிலே 6ஆம் ஆண்டு மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒன்றிணைந்து கல்வி அமைச்சுக்கு முன் போராட்டம் நடத்தி இருக்கின்றார்கள். அமைதி வழி போராட்டம். இந்த சீர்திருத்தம், கல்வி சீர்திருத்தமானது மாணவர்களுடைய கல்வி சுமையை குறைக்கின்றது, போட்டித்தன்மை வாய்ந்த கல்வியை உருவாக்குகின்றது. எனவே இதனை நடைமுறைப்படுத்துங்கள் மிக விரைவிலே என்ற அடிப்படையிலே அவர்களும் தங்களுடைய போராட்டத்தை மேற்கொண்டு அதோடு கல்வி அமைச்சுக்குள்ளே அதிகாரிகளோடு சேர்ந்து பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி இருக்கின்றார்கள். எனவே நாடு இப்போது ஏதோ ஒரு முனை நோக்கி நகர்கின்றது. குறிப்பாக இந்த ஆட்சியிலிருந்து இவர்களை அகற்றுவதற்கு பெரும்பாடுபடுகின்றது ஒரு மிக பெரும் சக்தி என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயங்களை எப்படி கையாளப் போகின்றது இந்த அரசாங்கம் என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.